ஒரு ஊரில் கந்தன்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு பார்த்தா ரொம்ப வருமானம்லாம் கிடையாது, சாதாரணமான ஆள் தான். ரொம்ப பணக்காரனும் கிடையாது, ரொம்ப ஏழையும் கிடையாது. அந்தந்த மாதம் சம்பாதிக்கிறத அந்தந்த மாதம் செலவு பண்ணுவான். ஆனால் அவனுக்கு தான் ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் காட்டிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். சும்மா வெட்டியாக கெத்து காட்டுறதுல ஒரு ஆசை. அதனால் என்ன பண்ணுவான், அவனோட தகுதிக்கு மீறி செலவு பண்ணுவான். சம்பாதிக்கிறத முழுக்க செலவு பண்ணிவிடுவான். 4 பேர்கிட்ட கடன் வாங்கி அதை வச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்ட்டி கொடுப்பான். இதை மாதிரி வெட்டியாக கெத்து காட்டுவான். நம்ம சம்பாதிக்கிறதுக்கு மேலே நம்மளால் செலவு பண்ண முடியுமா? பண்ணக்கூடாதுல்ல. அதே மாதிரி கடன் வாங்கி யாருக்கா பார்ட்டிலாம் கொடுக்கலாமா? அதுவும் கொடுக்கக்கூடாது, அதுவும் தப்பு. ஆனால் அதெல்லாம் பண்ணுவான். அவனுக்கு அப்புறம் கல்யாணம் நிச்சயம் ஆச்சு. அவனோட பொண்டாட்டிக்கு பார்த்தா பக்கத்து ஊர் தான். கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு தலை தீபாவளி வந்துச்சு. தலை தீபாவளி வரும்போது இவனோட பொண்டாட்டிக்கிட்ட என்ன சொன்னால், நீ உங்கள் ஊருக்கு போ, நான் தீபாவளிக்கு முத நாள் வரேன் அப்படின்னு சொல்லி அவனோட பொண்டாட்டியை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். அனுப்பிச்சிட்டு தீபாவளிக்கு முத நாளைக்கு நம்ம மாமியார் வீட்டில் போய் இறங்கிறது பயங்கர கெத்தாக போய் இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். உடனே என்ன பண்ணால், நேராக போய் இவனோட ஒரு சலவை எல்லாம் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், இவனுக்கு துணியெல்லாம் துவைக்கிற ஒரு ஃப்ரெண்டு. அவன்கிட்ட போய் நல்ல கெத்தாக ரிச்சாக இருக்கிற மாதிரி எனக்கு துணியெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்டேருந்து கோட்டு சூட்டு இதெல்லாத்தையும் வாடகைக்கு எடுத்துக்கிட்டான். அவன் டேய் 4-5 நாளில் கொண்டாந்து கொடுத்துடணும், எங்கேயா தொலைச்சிவிட்டேன்னா பெரிய பணம் நீ எனக்கு தர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னான். இவன் சரி சரி அதெல்லாம் தொலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வாடகைக்கு ஒரு கோட்டு சூட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, அதே மாதிரி வாடகைக்கு ஒரு நல்ல குதிரை எடுத்துக்கிட்டான். அந்த குதிரை நல்லா பார்க்குறதுக்கு நல்ல பெரிய குதிரையாக இருந்துச்சு. அந்த குதிரைக்காரனும் என்ன சொன்னான், வாடகைக்கு தரேன் குதிரையை, ஆனால் குதிரை ஒழுங்காக கொண்டு கொடுத்துடணும் குதிரையை அப்படின்னு சொல்லியிருந்தான். இவனு சரி அப்படின்ட்டு என்ன பண்ணால், அந்த கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு அந்த குதிரையில் ஏறி அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறான் தலை தீபாவளிக்கு. ஓகேவா? இங்கேருந்து போகும்போது பார்த்தா அந்த குதிரை ரொம்ப முரட்டுத்தனமாக பண்ணிச்சு. இவனை கீழே தள்ளி விட பார்த்துச்சு. இவன் என்னடா அந்த முரட்டு குதிரையை வாங்கிட்டு நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குதிரையை ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டு போனான். ரொம்ப மெதுவாக ஓட்டிக்கிட்டு போய் 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 கடைசியில் அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ராத்திரி வந்துருச்சு. ராத்திரி வந்தவுடனே இது எந்த ஊரில் இருக்கோன்னே தெரியலையே இப்போது அப்படின்னு யோசித்தான். யோசிச்சுட்டு சரி முதல்ல இந்த ராத்திரி வேளையில் நம்ம மாமியார் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம கோட்டு சூட்டெலாம் போட்டு இறங்குறது ஊரில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. எல்லோரும் அவங்கவுங்க சாப்பிட்டு படுத்துருப்பாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை குதிரையில் இறங்குறதும் யாருக்கும் தெரியாது. அதனால் காலையில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஆனால் அந்த ராத்திரிக்கு எங்கே தங்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சுக்கிட்டே குதிரையை மெதுவாக ஓட்டிக்கிட்டு போனான். அங்கே பார்த்தா ஒரு பாழடைஞ்ச சத்திரம் இருந்துச்சு. அந்த சத்திரத்தை பார்த்தாலே அது கொஞ்சம் பாழடைஞ்ச மாதிரி தான் இருக்குது, யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. சரி யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த சத்திரத்துக்கு அந்த குதிரையை ஓட்டினான். அங்கே இருக்கிறதே அது ஒரு பில்டிங் தான், வேறு ஒன்றும் சுற்றி முற்றி ஒரு இடமும் கிடையாது தங்கிறதுக்கு. தங்கிறதுனா அந்த இடத்துல தான் தங்கி ஆகணுங்கிற மாதிரியான நிலைமை. சரி அங்கே யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே ஓட்டிகிட்டு போனான் குதிரையை. அங்கே பார்த்தா அந்த சத்திரத்து வாசலில் ஒரு ஆள் உட்காந்துருந்தான். அவனை பார்க்கவே பிச்சைக்காரனாட்டம் இருந்தான். சட்டைக்கிட்ட எல்லாம் கிழிஞ்சு போய் தோளில் ஒரு பைய வேற மாட்டிக்கிட்டு உக்காந்துருந்தான். இவன் அவன்கிட்ட போய் இந்த சத்திரத்தோட ஓனர் யார் அப்படின்னு கேட்டான். அந்த பிச்சைக்காரனுக்கு இவன் என்னடா அது, நம்மளை பார்த்தாலே பிச்சைக்காரனாட்டம் இருக்கும், இந்த சத்திரத்தில் யாருமே இல்லை, ஆனால் இவன் இந்த சத்திரத்தோட ஓனர் யாருன்னு நம்மக்கிட்ட கேட்குறான் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவன் என்ன சொன்னான், நான் தான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே இவன் சொன்னான், நான் இன்றைக்கி ராத்திரி ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிட்டு போகணும், அதுக்கு நீங்கள் என்ன அனுமதிப்பீங்களா அப்படின்னு கேட்டான். உடனே அந்த பிச்சைக்காரன் சரி நம்பிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு
சரி பரவாயில்ல, ஒன்று அனுமதிக்கிறேன், ராத்திரி நீங்கள் தங்கிட்டு காலையில் எந்திரிச்சு போ, ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னோம். என்ன அப்படின்னா, நான் வந்து டெய்லி பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவேன். என்னால் உன்னை இங்கே சத்திரத்தில் தனியாக விட்டு நான் போய் பிச்சையெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு எனக்கு பதிலாக நீ தான் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வரணும், ஓகேவா அப்படின்னா. உடனே நல்ல வேளை இவன் தங்கறதுக்கு இடம் கொடுத்தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே இந்த அவன் குதிரையை அந்த மரத்தில் கட்டு அப்படின்னு சொன்னான். இவன் குதிரையிலேருந்து இறங்கி அந்த குதிரையை கொண்டு போய் அந்த மரத்தில் கட்டிட்டு வந்தான். கட்டிட்டு வந்த உடனே அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இப்படி கோட்டு சுட்டோடு போனால் யார் பிச்சை போடுவாங்க உனக்கு? இந்தா என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ போ, நான் அந்த கோட்டு சூட்டை போட்டு இங்கே உட்காந்துருக்கேன், நீ வந்த உடனே நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு படுக்கலாம், காலையில் எழுந்திரிச்சு உன் கோட்டு சூட்டை வாங்கிட்டு உன் குதிரையை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு இவன் என்ன பண்ணான், அந்த பிச்சைக்காரனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு அங்கேருந்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு போனான். போய் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறான். எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு வீட்டில் போய் பிச்சை எடுக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளேருந்து இவன் குரல் பழகின மாதிரி இருக்கேன்னு வெளியே வந்து பார்த்தா அவங்க மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க. ஐயோ நம்ம மாமனார் மாமியார் வீட்லேயே வந்து பிச்சை எடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு. உடனே அந்த மாமனார் வந்து, என்னாச்சு மாப்பிள்ளை, ஏன் இப்படி திடீர்னு பிச்சைக்கார கோலத்தில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு. உடனே இவனுக்கு ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை மாமா, நான் வந்து வர்ற வழியில் பெரிய திருடர்கள்ட்டெல்லாம் மாட்டிக்கிட்டேன், அவங்கெல்லாம் வந்து என் கையில் இருக்கிற எல்லாத்தையும் அடித்து பிடுங்கிக்கிட்டு அவங்க வச்சுருக்கிற ஒரு பிச்சைக்கார ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்து அதை போட்டுக்க சொல்லிவிட்டு என் ட்ரெஸ்ஸையும் பிடுங்கிக்கிட்டு என்னை விரட்டி விட்டாங்க, நான் இப்படியே வீடு தெரியாமல் ஊர் தெரியாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூப்பிட்டு அவனுக்கு புது ட்ரெஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்கு வந்து சாப்பாடெலாம் போட்டு படுக்க சொன்னாங்க. இவன் வந்து படுத்துக்கிட்டு அங்கே தூங்கினாலும் ஐயோ அந்த சத்திரத்தில் வந்து அந்த பிச்சைக்காரன்ட்ட குதிரையும் ட்ரெஸ்ஸையும் விட்டு வந்திருக்கோமே அப்படின்னே தோணிக்கிட்டே இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்பி அந்த சத்திரம் இருக்கிற இடத்துக்கு போனான். அங்கே போய் பார்த்தா சத்திரத்தில் யாருமே இல்லை. அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணான், இவனோட கோட் சூட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவன் குதிரையில் உட்காந்து அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டான். அந்த சத்திரத்தில் பார்த்தா ஒரு 4-5 குரங்கு தான் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த கந்தன் என்ன பண்ணான், நம்ம வெட்டி பெருமை கெத்து காட்டணும் அப்படின்னு நினச்சி கடைசியில் மாமனார் மாமியார் வீட்டு வாசல்லையே வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறமா கொஞ்சம் புத்தி வந்து ஒழுங்காக செலவு பண்ண ஆரம்பித்தான், சம்பாதிக்கிறதெல்லாம். நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.